வணக்கம் நண்பர்களே, தமிழ் டுடே ட்ரெண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மருதம் ஃபாண்ட்டை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ மருதம் ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணி சுலபமாக நாம் தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கூகுளில் போய்ட்டு கூகுளில் தமிழ் vu.org அப்படின்னு கொடுங்க. கொடுத்து ஒரு என்ட்ரு கொடுங்க. ஃபஸ்ட் லிங்க்லேயே வருது பாருங்கள், தமிழ் இணைய கல்விக் கழகம். இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டுனா அதில் வருதுங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிறது தான் என்னுடைய வெப்சைட்டு. இதில் கணித்தமிழ் அப்படிங்கிறத அதுக்கு நேராக இருக்கிற தமிழ் மென்பொருள்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது கீழே வருது நிறையா சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் இதில் இருக்குது. நமக்கு ஃபாண்ட் சம்மந்தமாக என்ன தேவையோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தமிழ்நாடு அரசு எழுத்துருக்கள் இதுக்கு நேராக இருக்கிற இந்த வெப்சைட்டை இதுக்கு நேராக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா இன்னொரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேபில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட்ஸில் இதில் நிறையா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா TAU மருதம் அப்படிங்கிற ஃபாண்ட் தான் நமக்கு தேவை. அந்த TAU மருதத்துக்கு நேராக இருக்கிற இந்த ரெகுலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டிங்கன்னா சேவ் ஃபைல் கேட்கும். ஓகேன்னு கொடுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணதை இன்ஸ்டால் கொடுங்க. இதுக்கு நேராக ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் ரீப்ளேஸ் கேட்குது. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஓகே ஆகிடுச்சு. இப்போ தமிழ் மருதம் ஃபாண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தமிழ் மருதம் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் நம்ம அதை டைப் பண்ண முடியாது. அதுக்கு இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுக்கணும். NHM ரைட்டர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நமக்கு தேவை. NHM ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தமிழில் எழுத ஃப்ரீ டவுன்லோட் NHM ரைட்டர் 2.9 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா NHM ரைட்டர் 2.9 அப்படிங்கிறது இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் நமக்கு தேவை. இதுக்கு நேராக I am not a robot அப்படிங்கிறத ஒரு டிக் கொடுங்க. கொடுத்துட்டு டவுன்லோட் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ டவுன்லோட் நவ் கொடுத்தோன்னே அதுக்கு நேராக பாருங்கள் சேவ் ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். இதை சேவ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுங்க. இதை கொடுத்தா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இப்போ எந்த லொக்கேஷன் வேணுங்கிறதுக்கு கேட்குறாங்க. நம்ம டெஸ்க்டாப்னு கொடுத்து நான் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுக்கு நேராக பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அதை அப்படியே கிளிக் பண்ணி NHM ரைட்டர் செட்டப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அதுக்கு நேராக ரன்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு நேராக எஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று கொடுங்க. கண்டினியூ எனிவே ஓகே கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை லாங்குவேஜ்ன்றது இதுக்கு நேராக கட்டாயம் நம்ம தமிழ் செலக்ட் பண்ணணும். தமிழ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நம்ம டெஸ்க்டாப்லேயே ஒரு ஐக்கன் வேணும் அப்படின்னா கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. அடுத்து ஒரே செகண்ட் தான் இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா NHM ரைட்டர் இன்ஸ்டால் பண்ணோன்னே டாஸ் பாரில் வலது பக்கம் ஓரமாக பாருங்கள் ஒரு பெல் சிம்பிள் அந்த பெல் சிம்பிளுக்கு நேராக இருக்கு பாருங்கள். ஒரு 7 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவருடைய ஃபாண்ட் செட்டிங்ஸ், அந்த செட்டிங்ஸ் நேராக டைப் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் அது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு வேர்டு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ எம்டி பேஜ் இருக்குது இதில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டாஸ் பாரில் வலது பக்கம் ஓரமாக இருக்கிற அந்த பெல் சிம்பிள் பாருங்கள். அந்த பெல் சிம்பிள் தெரியுது. அதை பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் Alt 0 அப்படிங்கிறது கீ மேப். Alt 1ங்கிறது தமிழ் 99 அப்படிங்கிறது. Alt 2ங்கிறது பொனட்டிக் யூனிகோடு. Alt 3ங்கிறது தமிழ் ஓல்டு டைப்ரைட்டர். Alt 4 அப்படிங்கிறது பாமினி யூனிகோடு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம Alt 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அதாவது லதா ஃபார்மேட், லதா ஃபாண்ட்டை எப்படி நம்ம டைப் பண்ணுறோமோ அதே ஸ்டைலில் தான் நம்ம இப்போ டைப் பண்ணுறோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாண்டுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், போய்ட்டு TAU மருதம் அதை கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறோம். ஃபாண்ட் சைஸ் நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 20ன்னு கொடுக்குறேன். TAU மருதம் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், Alt+3 அப்படிங்கிறது கூட அப்படியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே தமிழில் டைப் பண்ணுறேன். தமிழ்நாடு அரசு. இப்போ இந்தியா டைப் பண்ணுறேன் பாருங்கள், தமிழில் வருது. இப்போ ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா மருதம் ஃபாண்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து டைப் பண்ணுறோம். இப்போ நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து மருதம் ஃபாண்ட்டில் வந்து டைப் பண்ணுறோம். முறையாக இப்போ வந்து நம்ம டைப்பிங் வந்து தெரிஞ்சதுக்கு மட்டும்தான் இதில் டைப் பண்ண முடியும். அதாவது லதா ஃபாண்ட் எப்படி டைப் பண்ணுறோமோ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லதா ஃபாண்ட் என்ன ஸ்டைலில் யூஸ் பண்ணுறோமோ அதே ஸ்டைலில் தான் இப்போ நம்ம தமிழ் டைப் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பாமினி ஸ்டைலில் தான் நான் டைப் பண்ணணும் அப்படிங்கன்னா நீங்கள் Alt+4ங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து மருதம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். Alt+2 அப்படிங்கிறது என்னென்னா பொனட்டிக் கீபோர்டு. அதாவது பார்த்திங்கன்னா தங்கிலீஷ் மெத்தட், NAAN நான் அப்படின்னு ஒரு அடிக்கிற பார்த்திங்களா, அதான் அந்த மாதிரி ஸ்டைல் அடிக்கிறது தான் தங்கிலீஷ் மெத்தடு. அது பொனட்டிக் டைப்பு. இது பார்த்திங்கன்னா மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. நான் டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கண்டென்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து மருதம் ஃபாண்ட்டில் தான் டைப் பண்ணியிருக்கிறேன். மருதம் ஃபாண்ட் பாருங்கள், இந்த பெல் சிம்பிளுக்கு நேராக பாருங்கள். கீமேன் ஆஃப் பண்ணிங்கன்னா Alt+0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். Alt+3ன்னு கொடுத்தீங்கன்னா லதா ஃபாண்ட் யூனிகோடு அப்படிங்கிறது தான் லதா ஃபாண்ட்டு. நீங்கள் மருதம் ஃபாண்ட்டுக்கும் இதே ஸ்டைலில் தான் நீங்கள் டைப் பண்ணலாம். Alt+3 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ இந்த ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பாருங்கள். அதை ரைட் ஓகே கொடுத்துட்டு பாருங்கள். கீபோர்டில் நமக்கு எழுத்து சரியாக தெரியலனா கூட இந்த வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைப் பண்ணலாம். நம்ம இப்போ வேணும்னா கிளிக் எடுத்துருங்க. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா பாமினி கீபோர்டு, இப்போ பாமினி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு நேராக பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி இப்போ ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாமினி ஃபாண்ட்டை டைப் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான கீபோர்டு தான், கீபோர்டு லேஅவுட் தான் இது. ஏதாவது சில எழுத்துக்கள் தெரியலனா கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இப்போ Alt+3ன்னு கொடுத்துட்டிங்கன்னா யூனிகோடு லதா மருதம் இந்த ஃபாண்ட்டுக்கு இதே ஸ்டைல் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெல் சிம்பிள் வந்து அந்த டிக்கை எடுத்துட்டிங்கன்னா அந்த கீபோர்டில் லேஅவுட் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேராகிராஃப் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். இப்போ பேராகிராஃப் ஃபுல்லாக நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபாண்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குது, எல்லாம் TAU மருதம் ஃபாண்ட்டில் இருக்குது. இப்போ அது வந்து லதா ஃபாண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். லதான்னு கொடுத்துட்டு ஓகேன்னு என்ட்ரு அடிக்கிறேன் பாருங்கள். டோட்டலாக லதா ஃபாண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மருதம் ஃபாண்ட்டில் டைப் அடித்தோம், இப்போ லதா ஃபாண்ட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம். இல்லை, ஸோ இதுவும் அதுவும் இந்த ஃபாண்ட்டும் அந்த ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி டைப்பிங் ஸ்டைல் தான். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே கிளிக் பண்ணுங்கள், லதா ஃபுல்லாக லதாவே இருக்குது, லதா ஃபாண்ட்டில் தான் இருக்குது, மாறிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பேராகிராஃப் மட்டும் என்ன பண்ணுறேன், நான் அந்த லதா ஃபாண்ட்டில் இருந்து பழையபடி நான் மருதம் ஃபாண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், மாற்றுறேன். இப்போ மருதம் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. பழையபடி மருதம் ஃபாண்ட்டு மாறிடுச்சு. ஸோ வந்து லதாவிலேருந்து மருதம் ஃபாண்ட்டும் மருதம் ஃபாண்ட்லேருந்து லதாவுக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் டைப்பிங் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கூகுள் இன்புட் டூல்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணலாம். லதா ஃபாண்ட்டு இந்த மருதம் ஃபாண்ட்டை டைப் பண்ணலாம். இந்த கூகுள் இன்புட் டூல்ஸ் பயன்படுத்தி எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நீங்களும் சுலபமாக டைப் பண்ணலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.